பழையன அனைத்தையும் கழித்துவிட்டு புதிதாக கணக்குகளை தொடங்குவார்கள். அது வியாபார ரீதியாகவும் மற்ற அனைத்து ரீதியாகவும் பழையது கழித்து புதியது தொடங்குவது என்று சம்பிரதாயங்கள் அவர்களிடத்தில் உண்டு. ஆகையினால் மகாராஷ்டிர மாநிலத்தில் வியாபாரம் செய்பவர்கள், வணிகர்கள் அவர்களுடைய இயர் எண்ட் அந்த வருட கணக்கை முடித்துவிட்டு புது கணக்கை தொடங்குவார்கள். புது ஆடைகளை அணிவார்கள். தங்கள் இல்லங்களிலும் கூடுமான வரையில் புதிதாக சேர்க்கைகளை செய்வார்கள். இவ்வாறு மகாராஷ்டிர மாநிலத்தில் இந்த கணேஷ் சதுர்த்தி என்பது மிக பெரிய பண்டிகையாக விமர்சனமாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாறாக பாலகங்காதர திலகர் மூலம் இந்த பண்டிகை பொது பண்டிகையாகவும் அனைவராலும் ஏற்புடையதாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் பொதுவான பண்டிகையாகவும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது வந்ததாக ஒரு வரலாறு. இன்னொரு வரலாறு என்று பார்க்க போனால் விநாயகர் பிரம்மச்சாரி என்று ஒரு வாதங்கள். ஆனால் விநாயகர் சித்தி புத்தி என்று 2 சகோதரிகளை மணந்ததாகவும் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருப்பதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. ஆகையினால் விநாயகருக்கு சித்தி முக்தியோடு கோவில் ஒன்று இருக்கின்றது. நம் பொதுவாக எங்கு சென்று பார்த்தாலும் விநாயகப் பெருமாள் ஒருவராக மட்டும்தான் இருப்பார். ஒரே ஒரு இடத்தில் மட்டும் சித்தி புக்தியோடு விநாயகப் பெருமானுக்கு கோவில் உண்டு. இந்த விநாயகர் சதுர்த்தியும் விநாயகப் பெருமாளையும் பல விதங்களில் மூஷிக வாகன மோதக கஸ்த சாமன கர்ண விளம்பிர சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று முதற் கடவுளாகவும் அவருக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு. எவ்வாறு அவருக்கு முதற்கடவுள் ஏன் என்று கேட்டார், பார்வதி தேவியினால் ஞானம் பெற்றவர், பார்வதி தேவியின் இடத்தில் பாலை பருகியவர் மற்றும் பார்வதி தேவியினால் காவலனாக அனுமதிக்கப்பட்டவன். ஆகையினால் காப்பவனாகவும் அனைத்து செல்வங்களையும் தரக்கூடியவனாகவும் முதற்கடவுளாகவும் இருக்கின்றான். ஆகையினால் தான் நமது பாரத தேசத்தில் நமது பாரம்பரிய பண்பாட்டில் நாம் எந்த ஒரு நிகழ்வுகளை செய்தாலும் விநாயகரை நினைத்து கொண்டு, ஏனென்றால் அவன் காப்பவன், பார்வதிற்கு வாயில் காப்பவனாக இன்று சிவபெருமானிடத்திலே வாதாடி சிவபெருமானியே அந்த புறத்தில் அனுமதி தராத அவ்வளவு கடுமையான உண்மையான ஒரு காவலனாக விநாயகப் பெருமாள் இருந்ததினால் அவர் முதற்கடவுளாக கொண்டு அவரை அனுஷ்டித்து நாம் நமது அனைத்து விதமான பூஜைகள், பரஸ்காரங்கள், காரியங்கள் என்று அனைத்தையும் நாம் செய்கின்றோம். நமது இல்லங்களாக இருக்கட்டும், பொதுவெளிகளாக இருக்கட்டும்.